ஒரு வீடு கட்டணுமியா, கட்டிடுவான். எவ்வளோ கட்டணும்? வீடை முதல்ல கட்டுறதுக்கு சொல்ல பண்ணு. ஐயா கீழே கட்டணும்னா 1 லட்ச ரூபா ஆகும். மாடி வீடுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும். ரெடியாக பண்ணணும். ஐயோ என்கிட்ட இப்போதைக்கு 50,000 தான் இருக்குது, மூல மாடியை மட்டும் கட்டி கொடு, அப்புறம் வசதி பண்ணபடி கீழே கட்டிக்கிடுவான். அவன் என்ன செய்வேன், என்ன கட்டி தூஞ்சல் மாதிரி தொங்கையை விட முடியும், அவன் பழைய இருக்கு. அப்படி இது பயங்கரமான மல்யுத்தை வர இந்த தண்டியில் நடந்து போகிறேன் தெருவில். அந்த நேரம் யூரின் வந்திருக்கு. சரி யூரின் டாய்லெட்டுக்குள்ள போகும்போது எதுக்கு கோட்டோட போக, ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லி கோட்டை வெளியே கழித்து தொங்க போடும்னு சொல்லி வெளியே ஆணியில் மாட்ட போயிருக்கான். யாரும் கோட்டை தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன செய்யறது, கீழே எழுதி போறாரு, இந்த கோட் ஒரு பெரிய மல்யுத்த வீரனுடையது, பயந்துட்டு எடுக்க மாட்டாங்களாம். போயிட்டு வெளியே வந்தேன், கோட்டை காணும். அது மேலே இன்னொரு எழுதி போட்டிருக்கேன், இதை ஓட்டப்பந்த வீரன் எடுத்து ஓடி விட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டான். தேவையாது. உட்கார் தம்பி, சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுத்து டாக்டர், என்ன அநியாயம்? சைக்கிள் ஓட்டும்போது வீல் தானே சுத்தணும், என்ன தலை சுத்துன்றீங்க? அவன் படிச்சு வெட்டு. ஏன்னா இப்போ இந்த சக்கரை வியாதி நிறைய பரவிச்சு. அதுக்கு ஒரு ஆள் போய் கேட்டார், டாக்டர் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, சின்ன வயசுல சக்கரை வந்துருச்சு எனக்கு, சக்கரை எப்படி டாக்டர் வருது? அது கரும்புல இருந்தே வருது. அந்த ஆள் படிச்ச நுணுக்கமா கேட்டுக்கிட்டான். பாட்டி என் மேல ஏன் பாட்டி இவ்வளவு பாசமா இருக்க, நாளைக்கு நீ தாண்டா எனக்கு கொல்லி ஓடுறேன். ஐயோ எனக்கு நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னு இருக்கா. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிச்சு. என்ன லேட்டு வாட்ச பாத்தியா? பார்த்தேன் சார், சூப்பரா இருக்கு, ஃபாரின்ல வாங்கினதா அப்படின்னு இருக்கா. ஏய் ஒன்னு வரணும் என்னடா கட்டேன் போடா, நீ என்னம்மா லேட்டு? மணியை பார்த்தியா? மணியை பார்த்தேன் சார், அவன் தான் என்னைய பார்க்கல. போங்க போங்க, அப்புறம் கூரட்டங்களா வச்சு நான் குழப்பு ஓட்டம் குடி. ஜானண்ணே பாத்தீங்களா? ஓ எக்கோ அதியாடா. ஐயோ உங்க அப்பா அங்க ஒன்ன பாத்தியா பாத்தியா என்ன கேட்டுங்கற, நீ என்ன ஊரியா கேட்டுங்கற? அண்ணா இன்னைக்கு புக்ல என்ன பத்தி போட்டுருக்காங்கண்ணா. நீ சரியால வரும்னு எனக்கு தெரியல. கட்ட என்னடா எதுமே காணோம். எங்க இருக்கு? பக்கத்துல திருப்பி பாருங்க, பாருங்க என்ன பத்தி போட்டுருக்காங்க. ஏய் ஏண்டா உன்ன பத்தின்ற உன் போட்டோவே காணோமேடா. அட தோ இங்க பாருங்க, தேங்காய் பத்தி, கடலை எண்ணெய் பத்தி, வேப்ப எண்ணெய் பத்தி, அந்த எண்ணெய் பத்தி, அந்த எண்ணெய் பத்தி. ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்களா வாசிச்சீங்க? நான் வாசிக்காம சோபனா ரவியா வாசித்தாங்க. ரொம்ப நல்லா வாசிச்சீங்க. ஆமா இப்போ நீங்க வாசிச்சீங்களே அது என்ன ராகம்? புஷ்ப ராகம். புஷ்ப ராகமா? அது ராசிகள் ஆச்சே. நான் மட்டும் நான் நாவக்கல்லு நான் சொன்னேன். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் வைக்காம குடிக்க வேண்டும். கொசு கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும். அவர் என்ன போஸ்ட் ஆபீஸ் எடுத்துக்கிட்டாரு, அட்ரஸ் இமெயில் அனுப்புற. என்னப்பா நம்ம விநாயகர் கோவில் தெரு அந்த முக்கில் இருந்த அந்த பைனான்ஸ் கடைக்காரன் ஓடிட்டானாம்ல? அப்படியா, ரொம்ப சந்தோஷமியா. ஏ இழிச்சாப்பிள்ளை உன் பொண்டாட்டி கூப்பிட்டு ஓடிட்டானாம்டா, அது தெரியாத உனக்கு அப்படின்னு இருக்கான். ஏ பதறி இருக்கா? ஐயோ அப்படியா, பதறல படக்குன்னு சொன்னா அவன் கம்மியில பைனான்ஸை போடணும். ஏன் நல்ல வேலைக்கு அவளுக்கு எப்போ போவான்னு அவனே கூட்டி போயிருக்கான். பெரிய சந்தோஷமியா இருக்கேன். வாத்தியார் தேத்துனா இருமா 96 மார்க் 4 மார்க் போனதுக்கு சங்கடப்படலாமா? போங்க சார், வீட்டில் திட்டுவாங்களே, போன தடவை என்னை 100 எடுக்க சொன்னாங்க. விடுமா அடுத்த பக்ஸில் எடுக்கலாமா? விடுமா. இங்கிட்ட ஒருத்தன் 12 மார்க் எடுத்துட்டு ஆஹா ஓஹோன்னு விசில் அடிக்கிறான், பாட்டு பாடுறான், ஆட்டம் வேற போறான், பிடிச்சி சத்துன்னு இருக்கேன். அந்த பிள்ளை வர்றா பாரு, முகத்துல பாரு, 96 மார்க் எடுத்துட்டு செவத்துல போய் முட்டுது, அழுது, வீட்டுக்கு நான் எப்படி போறதுன்னு கேட்குது. அது பிள்ளையா நீ இல்லையா? 15 மார்க் எடுத்துட்டு கிளாஸை ரணாலப்படுத்திக்கிட்டு இருக்க. போங்க சார், ஒண்ணுமே இதுல இருந்து 5 மார்க் எப்படி போட்டாங்க எனக்கு தெரியல இருக்கான். சின்ன தகரம் கூட தங்கம் தானே, காதலுக்கும் கல்லில் வல்ல கள்ளம் ரெண்டிலே, இன்னும் பருவம் கூட பவளம் தானே, சிந்து தேர்வை நிறுத்தமாகும், சின்ன பார்வை மோட்சமாகும், காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே, காதலின் சங்கீதமே பூமியின். என்னடி காதல் பாட்டெல்லாம் பாடுற? காதல் வந்துருச்சோ? ஆமாடி காதல் வந்துருச்சு. ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போகட்டும்.
உன் புருஷன் உன்னை எப்படி வச்சிருக்கான்? அதை ஏன்டி கேக்குற? அவனை என் புருஷனாவே நான் நினைச்சு பாக்குறதே இல்லடி. சரி, போகட்டும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டி. குடும்பத்தை எப்படி ஓட்டுற? பண்ணையார் இருக்காருல்ல, பண்ணையார வச்சிருக்கிற? பண்ணையார் கோப்புல வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை வேலை செய்யல. பாத்து. அது சரி, இப்படி சம்பாதிக்கிற ஒரு பொட்டு தங்கம் கவுரிங்கில போட்டுக்கிட்டு இருக்கிறா? அவன் எங்க வாங்கி போட்டான்? நான் தான் வேலை செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். எங்க? ஆனா எல்லாத்தையும் கடுகு டப்பால போட்டு வச்சிருக்கேன். கடுகு டப்பாவா? என்னடி? இல்ல, கடுகு டப்பால பத்திரமா வச்சுக்கடி. ஆமாடி. அது சரி, காசு பணத்துல எந்த பேங்க்ல போட்டுக்கிறா? பணம்லாம் உன்ன மாதிரி நான் லூசு செருக்கி கிடையாது. பேங்க்ல எல்லாம் போட மாட்டேன். சரி. எல்லாத்தையும் சேர்த்து வெந்தய டப்பால வச்சிருக்கேன். வெந்தய டப்பாவா? ம். பெரிய வேர்ல்டு பேங்க் வெந்தய டப்பால போட்டு வைக்கிறா. என்னடி சொல்ற?